ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வசனத்தை நாம் கேட்போம். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம், வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை. இந்த வசனத்தில் 2 முக்கியமான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. பொன்னை சம்பாதிப்பது, வெள்ளியை சம்பாதிப்பது. போன வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் கொஞ்சம் தங்கத்தை வாங்கி வச்சுருந்தாலும் இப்போ கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பர்சன்டேஜ் இப்போ உயர்வு. 100 ரூபாய் இருந்த வெள்ளி இப்போ 250 ரூபாய் என்று சொல்லுகிறார்கள். எங்கேயோ மடங்கு போயிடுச்சு. சேர்க்காமல் விட்டுட்டோமே, வாங்காமல் விட்டுட்டோமே, அப்படியெல்லாம் நம்ம நினைப்போம். ஆனால் வேதம் எதை சம்பாதிக்கணும், எது உத்தமம் அப்படின்னு சொல்லுதுன்னா ஞானம் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. இன்னொரு இடத்துல புத்தி அப்படின்னு போட்டிருக்கு. இன்றைக்கி நிறைய இடத்துல புத்தி பிசகாய் சில காரியங்களை செய்கிற மக்கள் இருக்கிறார்கள். நான் இதில் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன், அதனால் புத்தி பிசகாய் நான் என்ன செய்கிறேன், நான் செய்கிறேன் என்று எண்ணிக்கொள்கிற மக்கள் இருக்கிறார்கள். ஆண்டவரோ நீ ஞானத்தையும் சம்பாதிக்கணும், புத்தியையும் சம்பாதிக்கணும். இது எவ்வளவு மேன்மையான ஒன்று. மேன்மைன்னா உயர்ந்தது. என்கிட்ட தங்கம் இருக்கோ இல்லையோ, வெள்ளி இருக்கோ இல்லையோ, ஞானம் புத்தி இதை சம்பாதிப்பதற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இது எங்கே போய் சம்பாதிப்பது? இதுக்கு ஏதாவது சம்பாதிப்பதற்கு நம்ம எந்த நாட்டுக்கு ஓடுவது? நோ. கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த காரியம்தான் நமக்கு ஞானத்தின் ஆரம்பம். நான் ஆண்டவருக்கு பயப்படுகிறவனாய் இருந்தால் நான் ஞானத்தை சம்பாதிக்க ஆரம்பிக்கிறேன். ஞானம் என்பது கர்த்தரால் வரக்கூடிய ஒன்று, மாம்சகத்தினால் சம்பாதிக்கக்கூடிய ஒன்று அல்ல, ஆண்டவரால் நமக்கு சம்பாதிக்கக்கூடிய ஒன்று. இதை ஆண்டவரின் மூலமாய் நாம் சம்பாதிக்கிறதுக்கு இடம் கொடுக்கணும், தேடணும். ஆண்டவரே, நாங்கள் எது முக்கியமோ, ஏது மேன்மையோ, ஏது உண்மையோ அதை நாங்கள் சம்பாதிப்பதற்கு விவேகம் தாரும். சம்பாதித்தல் சம்பாதித்தல் அப்படின்னு 2 பதம் வருது. எனவே நாங்கள் எதை அப்படின்னு கேள்வி கேட்டு நாங்கள் எங்களை சரியானதை சம்பாதிக்கக்கூடியவர்களாக எங்களை மாற்றும். நல்ல ஆண்டவரே, நீர் விரும்புகிறதை சம்பாதித்து நாங்கள் மேன்மையடைய கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.